ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அண்ணன் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் அம்மா இந்த கல்யாண விஷயத்தை பற்றி அண்ணன்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு தெரியும் அண்ணன் ஒரு 2 வருஷமாகவே ஒரு பொண்ணை ஆஃபீஸில் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தில் இருக்கான். ஆனால் அம்மா கிட்ட நான் இந்த விஷயத்த சொன்னேன்னா கண்டிப்பாக அவங்க ஏற்றுக்கிறது உனக்கு தெரிஞ்சு இத்தனை வருஷமாக மறைச்சிட்டு இருந்திருக்கேன்னு என் மேலே தான் கோவப்படுவாங்க. அது தேவையில்லாத வீணான இதில் இருக்கும். அண்ணன் அவனே பேசிக்கட்டும். ஏன்னா அவனோட லைஃபு அவன் என்ன ஒரு நியாயமான விஷயம் காரணம் வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் எனக்கு புரிஞ்சிடுச்சு. சரி, ஓகே, அண்ணன் வரட்டும், வந்ததுக்கப்புறம் அம்மாவே பேசிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் அமைதியாகவே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் என்னென்னா, சில விஷயங்களை நம்ம ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு சரியான ஒரு பக்குவங்கிறது நம்மளுக்கு கிடைக்காது. அது அண்ணன் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களோட வாழ்க்கையை அவன் ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறப்போ அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை அவன் செலக்ட் பண்ணியிருக்கான். ஆனால் அம்மா எப்படின்னா, வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, வீட்டை பார்த்துக்கிற மாதிரி பொண்ணாக இருக்கணும், அவனையும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஒரு எண்ணங்கள் இருக்குது. அவங்க அப்படி யோசிக்கிறாங்க. ஆனால் அண்ணன் எப்படின்னா, ஒரு வேலைக்கு போகிற பொண்ணாக இருந்து நம்மளோட வேலைக்கு பார்க்குறவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுவாங்க, நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவனோட யோசனைகள் இருக்குது. ஆனால் அம்மாவோட யோசனை பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. அப்படி இருக்கிறப்போ ஒருத்தரோட ஒருத்தரை சிந்தனைங்கிறது நம்மளால் மாற்ற முடியாது. சில விஷயங்கள் நம்மளுக்கு சகிச்சுக்கிட்டு போகிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் அண்ணனே சொல்லுவான். எப்படியாச்சும் அம்மாக்கிட்ட நம்ம இதை எடுத்து சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவான். அம்மா அவங்க சொல்கிறத தான் கேட்பாங்க அப்படின்ட்டு. அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணன் நான் நினச்சேன், அண்ணன் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல வீட்டில். ஏன்னா அம்மா எடுக்கிற முடிவு தான் எங்கள் வீட்டில். அக்காவுக்காக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே படிப்பு எல்லா விஷயத்துக்குமே அவங்களால எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு அவங்க முயற்சி பண்ணி இது பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்போ சரி, இந்த விஷயத்த நம்ம இந்த ஒரு நேரத்தில் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால நான் யோசித்தேன், சரி பார்த்துக்கலாம் நம்ம. இதுக்கப்புறம் அம்மா என்ன ஒரு யோசனையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் சரி, ஓகே. அதுக்கப்புறம் அண்ணன் மறுநாளே ஊர்லேருந்து வந்தான். வந்ததுக்கப்புறம் நான் சொன்னேன், இது மாதிரி அண்ணன்கிட்ட சொல்லிவிட்டு, இது மாதிரி அம்மாவை கல்யாண விஷயத்தை பற்றி ஏதோ ஒரு பொண்ணு மாமா வீட்டு சைடு பார்த்து வச்சுருக்காங்க. அந்த பொண்ணு ஒர்க்கெல்லாம் பண்ணலடா, வீட்டில் தான் படிச்சுட்ருக்கு, பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அதை தான் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எனக்கு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு. அண்ணன் சரி சரி நான் பேசிக்கிறேன், எப்படியா இருந்தாலும் அம்மா இது சம்மதிக்க மாட்டாங்கங்கிறது எனக்கு தெரியும். நம்ம கஷ்டப்பட்டு தான் அவங்கள இதை சம்மதிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி சரி விடு விடு பார்த்துக்கலாம். நம்ம இதுக்கப்புறம் எதையும் நம்ம அவங்கக்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. உனக்கு தெரியாதுன்னு கிடையாது. அம்மா ஒரு விஷயத்த பிடிவாதமாக இருந்தாங்கன்னா அந்த விஷயத்த அவங்க பிடிவாதம் பிடிப்பாங்க. அதுதான் எனக்கு தெரியும் அப்படின்னோடனே சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நானும் ஒரு முடிவுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன முயற்சிகள் எடுத்தேன் அப்படின்னா, சில விஷயங்கள் நம்மளால் ஒரு சில நேரங்களில் நம்ம ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு காரணம் சரியான ஒரு பக்குவம் இல்லாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுதான். அதனால் நான் யோசித்தேன். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் அண்ணன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிவிட்டு நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் அண்ணன் ஈவினிங் நான் வர்றப்போ ரொம்ப அமைதியாகவே இருந்தான். நான் ஊருக்கு கிளம்ப போகிறேன்டா நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நான் கேட்டேன், என்னண்ணே என்ன விஷயம் ஆச்சு, என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இல்லை அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா, என்னால் இனிமேல் வீட்டில் இருக்கிறதுக்கே எனக்கு இங்கே வரவே பிடிக்கல. அம்மா எவ்வளோ சொல்லியுமே ஏற்றுக்கல. அவங்க என் பக்கம் உள்ள நியாயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க சொல்கிறது அவங்க இது பண்ணுறது தான் கரெக்டுன்னு நினைக்கிறாங்க. அப்போ ஏன் வீட்டுக்கிட்ட எனக்குள்ள நியாயங்கிறது இருக்கணும்ல, நான் என்னோடய வாழ்க்கைங்கிறது நான் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கணும்ல. அப்படி இருக்கிறப்போ அவங்களா ஒரு இஷ்டத்துக்கு இது பண்ணால் நம்ம என்னடா பண்ண முடியும் அப்படின்னோடனே சரி விடுன்னு விடு, நம்ம அவங்கக்கிட்ட நம்ம எதையும் சொல்லி சமாளிக்க முடியாது. உனக்கு தெரியாத விஷயம்னு கிடையாது. அவங்கள பற்றி அவங்க எதாக இருந்தாலும் அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதை தான் அவங்க செய்வாங்க. அவங்கள பற்றி அப்போலேருந்தே உனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, அதில் எதுக்குன்னு நீ போட்டு மனசை போட்டு குழப்பிகிட்ருக்க அப்படின்னு பார்த்துக்கலான்னு அப்படின்னு சொன்னோன்னே நானும் எவ்வளோ தாண்டா பொறுமையாக இருக்கிறது, ஒரு அளவு தான் பொறுமையாக இருக்கலாம். எல்லாத்துக்குமே நம்மளால் ஓரளவு சமாளிக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கோம். அதனால்
முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து அவங்களால வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால என்னால் வந்து இதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்கிற எல்லா விஷயத்தையும் என்னால் ஏற்றுக்கிட்டு போக முடியாது. நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு தான் இது பண்ண முடியும். நானும் ஆஃபீஸ் போனேன், முடிஞ்சால் வந்து நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்கேன். என்னால் வந்து அந்த பொண்ணை வந்து விட முடியாது. இப்போ 2 இயர்ஸாக லவ் பண்ணிட்டேன். நான் அவளுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையும் கொடுத்துட்டேன். அவளும் எனக்கு ஃபினான்ஷியலாகவும் சரி எல்லாத்துலேயுமே சப்போர்ட்டிவாகவும் இருக்கிறா. இப்போ நான் ஒரு வீடு வாங்க போகிறதுக்கு அவள் தான் வந்து இனிஷியல் பேமெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா வந்து எனக்காக